ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்யா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நண்டு கிரேவி. இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. பண்ணலாமா? நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு மிக்சர் ஜாரில் வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்தா போதும், நிறைய வேண்டாம். அப்புறம் சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சைடு. இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன், சின்னதாக இருந்தால் போதும். அப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்குங்க. அப்புறம் நான் நண்டை 1 கேஜி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அது கூடயே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவனாக. நண்டு நல்லா ஊறுனா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் நண்டு ரொம்ப பிடிக்குமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. பார்க்க மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபி என்ன வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் திவ்யா.